ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற கனவுகள் ஆசைகள்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பேசுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை நிறைய பேர் முயற்சி செய்வதே இல்லை. ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒன்றுமே இல்லை. அதை தெளிவாக புரிஞ்சு படித்தோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக அதன் அடிப்படையிலிருந்தே படித்தோம் அப்படின்னா யார் வேண்டுமானாலும் எந்த வயதினராக இருந்தாலும், குறிப்பாக வீட்டில் இருக்க பெண்கள் உட்பட எல்லாருமே பிழையில்லாமல் ஆங்கிலம் எளிதாக பேச முடியும். இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆர்வம்ல அனைவருமே எளிதாக புரிந்து பேசும் வகையில் தான் அந்த வீடியோக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு கல்வியா இருந்தாலும் அடிப்படை இல்லாம கற்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேக்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னா பேசிக்கான ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் தெரியணும். ஸோ நம்பர்ஸ் படிச்ச பிறகு அதோடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அது கண்டிப்பா தெரியணும். ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் மீதி உள்ள மேக்ஸ் எல்லாமே நல்லாவே போட முடியும். அது மாதிரி தான் அடிப்படை ஆங்கிலம் என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வேலைக்கு செல்றவங்க, இல்லத்தரசிகள் மற்றும் மாணவ மாணவியர் எல்லாருமே ஆங்கிலத்தில் பிழை இல்லாம சரளமா பேச எழுத இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது உறுதி. ஸோ இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறது ஒரு கலை, அது கஷ்டம் கிடையாது. அதை தெளிவா அடிப்படையில இருந்தே புரிந்து படிச்சோம் அப்படின்னா எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கிலீஷ் பிழை இல்லாம ரொம்ப நல்லாவே பேசலாம். ஸோ ஆர் யூ ரெடி டு ஸ்பீக் இங்கிலீஷ்? கம் ஆன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிப்பதற்கு அடிப்படை, அதாவது பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடி அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஈஸியாவே சொல்லிடுவோம் இல்லையா? அது மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அது எப்படி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக புரிந்து கொள்வது தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இங்கிலீஷில் பேசிக் ஃபவுண்டேஷன். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது 8 வகை. அது என்னெல்லாம் அப்படின்னா, they are noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction and interjection. So தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னா noun அப்படின்னா என்ன அப்படின்னா பெயர் சொல், pronoun அப்படிங்கிறது பிரதி பெயர் சொல், adjective அப்படிங்கிறது பெயர் உரிச்சொல், verb அப்படிங்கிறது வினைச்சொல், adverb அப்படிங்கிறது வினை உரிச்சொல், preposition அப்படிங்கிறது இடைச்சொல், conjunction அப்படிங்கிறது இணைப்பு சொல், interjection அப்படிங்கிறது வியைப்பிடை சொல். ஸோ இந்த ஒவ்வொரு இதுவும் இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல எங்கெங்க யூஸ் பண்ணணும், எப்படி அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற வீடியோவில் தெளிவா விளக்கமாவே பார்க்கலாம். சோ இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் தெளிவா விளக்கத்தை தொடர்ந்து பார்த்தா கண்டிப்பா நல்லாவே புரியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நவுன் அப்படின்னு சொன்னா பெயர் சொல். பெயர் சொல் அப்படின்னா தமிழ்ல நம்ம படிச்சிருப்போம், ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல் அப்படி. சோ நவுன் இஸ் a நேமிங் வேர்ட். நேமிங் வேர்ட் அல்லது பெயர் சொல் அப்படின்னா என்ன? ஸோ இந்த உலகத்துல பெயர் இல்லாத எதுவுமே பொருள், எந்த பொருளுமே பெயர் இல்லாம கிடையாது. அது மனிதனாக இருந்தாலும் சரி, இடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி. ஸோ நவுன் அப்படிங்கிறது இட்ஸ் a நேம் ஆஃப் a person, place or a thing. ஒரு மனிதனுடைய பெயரோ, ஒரு இடத்துடைய பெயரோ, ஒரு பொருளுடைய பெயரோ, நமக்கு அந்த இதுக்கு பெயர் வைக்கிறது அப்படிங்கறத அந்த நவுன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மனிதன், எந்த ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெயர் இல்லாத மனிதனே கிடையாது. இந்த பெயர் தான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இது மாதிரி பிளேஸ், அட்ரஸ் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம இது பண்றோம். ஸோ அதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துக்கு உள்ள பெயர். பிளேஸ் அப்படிங்கிறது சென்னை, துபாய், டெல்லி, இந்தியா எக்ஸெட்ரா. திங்ஸ், பென், சேர், இந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே இந்த திங்ஸ் கேட்டகரியில தான் வரும். இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும், அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பெயர் இல்லாம யாருமே இருக்க முடியாது. அது போல பெயர் இல்லாத ஊருன்னு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் சரியான ஒரு அட்ரஸ் இருக்குது. ஸோ பெயர் இல்லாத பொருட்களும் எதுவுமே கிடையாது. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சு சொல்வதுதான் இந்த பெயர் சொல். இதுதான் இங்கிலீஷ்ல நவுன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நவுன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நவுன் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதை பற்றி பேசும்போது, இங்கிலீஷ்ல பேசும்போது அதுக்குள்ள அந்த பெயர் தெரிஞ்சா மட்டும்தான் நல்லா பேச முடியும். ஸோ இனி வரப்போற வீடியோல அடுத்தடுத்த பார்ட்ஸ் பற்றி நல்லா டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் கரெக்டா வரும். தேங்க்யூ.